மீடியாவுக்கு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய வெளிநாட்டு பயணம் தொடர்பான சர்ச்சைக்குரிய வெளிநாட்டு பயணம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்துச்சு. இதன் போது ரணிலுடைய பயணம் உத்தியோகபூர்வமானது அல்ல, தனிப்பட்ட பயணம் தான் அவர் முன்னெடுத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்றதுக்கு போதுமான சாட்சிகள் இருப்பதா நீதிமன்றம் இணங்கி இருக்குது. இதன்படி வழக்கு விசாரணைகளை விரைந்து நிறைவு செய்வதற்கும் சிஐடிக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. நேற்றைய வழக்கு விசாரணையில் ரணிலுக்கு ஆதரவாக பலர் நீதிமன்றத்துக்கு வெளியில கூடியிருந்தாங்க. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என பலரும் ரணிலுக்கு ஆதரவாக நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. ரணிலோட மனைவி நேற்று நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. சிஐடியால் கைது செய்வதற்கு தேடப்பட்டு வந்திருந்த இந்த வழக்கின் இரண்டாவது சந்தேக நபரான சமன் ஏகநாயக்கவும் நேற்று நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தாரு. பின்னர் அவரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக திலிப பீரிஸ் மண்டல ஆஜராகி இருந்தாங்க. சிஐடியின் ஷானி அபேசகர் உள்ளிட்ட பலர் நேற்றைய விசாரணைகள் போது மண்டல ஆஜராகி இருந்தாங்க. திலிப பீரிஸ் நேற்றைய விசாரணையின் போது பல முக்கியமான விடயங்களை மன்றுக்கு அறிவிச்சிருந்தார். நான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 32 பக்க அறிக்கை நேற்று மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்துச்சு. கடந்த வழக்கு விசாரணையின் போது ரணிலோட பயணம் பற்றின விசாரணைகளுக்காக வேணும்னா சிஐடி வேணும்னா பிரித்தானியாவில் போயிட்டு விசாரணை செய்யலாமே அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை ஜனாதிபதி சட்டத்தனி திலக் மாரப்பணம் முன் வச்சிருந்தாரு. அதன்படியானு தெரியல. சிஐடியின் விசேட விசாரணையாளர்கள் பிரித்தானியாவுக்கு போயிட்டு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தாங்க. அது பற்றின சர்ச்சைகளும் கடந்த காலங்களில் ஏற்பட்டுருச்சு. இதன் போது திலிப பீரிஸ் மன்றுக்கு சொல்லியிருந்தாரு, கிட்டத்தட்ட 13 அதிகாரிகள் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் கடமையாற்றும் 13 அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்குது. இந்த வாக்குமூலங்கள் எதுலையுமே அவங்க வாக்குமூலத்தில் வெளிப்படுத்தின எந்த தகவல்லையுமே ரணிலோட பயணம் உத்தியோகபூர்வ பயணம் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அப்படின்பதையும் திலிப பீரிஸ் மன்றுக்கு தெரிவிச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு விசாரணையின் ஆரம்பத்துல போது ரணில் சந்தேக நபர்கள் கூண்டுல அமர்ந்து தான் இருந்திருக்கிறாரு. அதனால திலிப பீரிஸ்க்கு இவர் ரணில் உள்ள இருக்கிறாரா இல்லையா தெரியல. அப்ப அதனால ரணில் வந்திருக்கிறாரா, வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தாரு. அதனால ரணில் சார்பான ஆஜராகி இந்த சட்டத்தணிகளில் அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சந்தேக நபரா பெயரிடப்பட்ட ஒருவர் நீதிமன்ற சந்தேக நபர் கூண்டில் அமரணுமா இருந்தா அதுக்கு அனுமதியை பெறணும். ரணில் எப்படி அனுமதி பெறாம அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதுக்கு ரணில் சார்பில் ஆஜராகி இந்த சட்டத்தணிகள் பலரை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலுமே கூட நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். திலிப பீரிஸின் கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாரு. நீதிமன்றத்துல சந்தேக நபர் கூண்டுல ஒருத்தர் அமரணுமா இருந்தா, சந்தேக நபர் ஒருத்தர் அமர்ந்து இருக்கணுமா இருந்தா நீதிமன்ற நடைமுறைகளின்படி நீதிமன்றத்தோட அனுமதியை பெற்றுதான் அமரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு ரணில எழும்பி இருந்திருக்கிறாரு. பின்னர் கொஞ்ச நேரத்திலேயே ரணிலோட சட்டத்தரணிகள் அனுமதியை பெற்று அதுக்கு பின்னர் ரணில் அமர்ந்திருந்து வழக்கம் முடிவுரை அமர்ந்திருந்ததா சொல்லப்படுது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த போது அவருடைய ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏகநாயக்க நேற்று நீதிமன்றத்தில் சரணடைந்து பின்னர் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. நேற்றும் அவர் பற்றின கருத்துக்கள் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. குறிப்பா ரணிலோட பயணம் சர்ச்சைக்குரிய இந்த பயணம் தொடர்பான ஆவணங்கள்ல முதல்ல இது ஒரு பிரைவேட் விசிட் அப்படின்னு சொல்லி தலைப்பிடப்பட்டு தான் கடிதங்கள் பரிமாறப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு அந்த பிரைவேட் விசிட் அப்படின்றத விசிட்னும் அதுக்கு பிறகு ஒபிசியல் விசிட்னும் சொல்லி சமன் ஏகநாயக்க தான் அந்த ஆவணங்களை திருத்தி இருக்குதா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. ரணில் சார்பில் ஆஜராகி இந்த சட்டத்தரணிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஐடி பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் போயிட்டு விசாரணைகளை முன்னெடுத்த மாதிரி ரணிலுக்கு இன்விடேஷனை வழங்கியிருந்த யூனிவர்சிட்டிலையும் போயிட்டு விசாரணைகளை முன்னெடுத்திருக்கணும். அப்படி சிஐடி விசாரிக்கல. ஏன்னா அப்படி விசாரிச்சிருந்தா நாங்கள் மன்றுக்கு சமர்ப்பித்திருந்த
இன்விடேஷன் லெட்டர் வந்து உண்மையானது அப்படிங்கிற தகவல் வெளிப்படும் என்பதனால தான் அந்த விசாரணைகளை சிஐடி தவிர்த்திருக்காங்க என்கிற வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜராகியிருந்த திலீப பீரிஸ் ரணிலோட இந்த பயணம் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் நிறைவடைந்திருப்பதாகவும் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்துக்குள்ள ஏனைய சந்தேக நபர்கள் குறித்தும் விசாரணைகளை நிறைவு செய்து மார்ச் மாதம் ஆகும்போது மூவரடங்கிய நீதிபதிகள் அமரும் முன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் மன்றுக்கு அறிவிச்சிருந்தாரு. ரணில் தரப்புல மன்றில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்க சொல்லியிருந்தாரு, 3 பேர் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வுல வழக்கு தாக்கல் செய்யறதா இருந்தா அது தொடர்பான தீர்மானத்தை வந்து சட்டமாதிபர் தான் எடுக்கணும் அப்படின்ற கருத்தை முன்வைச்சிருந்தாரு. இதுக்கு பதிலளித்த திலீப பீரிஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சட்டமாதிபர் சார்பாக தான் நான் இந்த மன்றில் ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டிருந்துச்சு. திலீப பீரிஸ் வந்து சட்டமாதிபர் சார்பாக தான் மன்றில் ஆஜராகி இருக்கிறாரு. அவர் மன்றில் முன்வைக்கும் வாதங்கள் அனைத்தும் சட்டமாதிபர் சார்பாக முன்வைக்கும் வாதங்களாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற கருத்தையும் மன்று அறிவிச்சிருந்துச்சு. ஜனாதிபதியாக இருக்கும்போது 2023 ஆண்டு செப்டம்பர் 22, 23 ஆகிய தினங்கள்ல இங்கிலாந்துக்கு செல்வதற்காக பொதுமக்களோட பணத்தை பயன்படுத்தி, அரச நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டதாக தான் ரணில் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 36 மணித்தியால பயணத்துக்காக 166 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதா கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஏப்ரல் 21ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. குறிப்பா கொழும்புக்கோட்டை நீதவான் இசுரு நித்திகுமார இந்த வழக்கு விசாரணையின் இறுதியில சொல்லியிருந்தார், கடந்த வழக்கு தவணையில வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமையத்தான் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. எனினும் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து இன்னும் வாக்குமூலம் பெறப்படலை. எனவே மின்னஞ்சல் ஊடாக சரி அந்த வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரு சிஐடிக்கு.